வராக அவதாரத்தின் சிறப்புகள். மூன்றாவது அவதாரம் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரம். 1. பூமாதேவியை மீட்ட அவதாரம். ஹிரண்யாக்ஷன் பூமியை பாதாளத்தில் மூழ்கடித்த போது விஷ்ணு வராக வடிவம் எடுத்து தன் பல்லில் தந்தத்தில் பூமியை தூக்கி மேலே கொண்டு வந்தார். அதனால் பூமிக்கு புது ஜீவன் கிடைத்தது. 2. தனித்துவமான வடிவம். மற்ற அவதாரங்கள் மனிதன், மீன், ஆமை, மனித சிங்கம் போன்றவை. ஆனால் வராக அவதாரம் பன்றி வடிவம். இது சக்தியின், தைரியத்தின், நிலைத்தன்மையின் சின்னமாக கருதப்படுகிறது. 3. அசுரவதம். ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரனை அழித்தது. அசுர சக்தியால் பாதிக்கப்பட்ட தேவர்களுக்கும் உலகுக்கும் மீட்சியை அளித்தது. 4. பூமி தொடர்பான ஆசீர்வாதம். வராக அவதாரம் பூமி தேவியுடன் தொடர்புடையது. அதனால் இந்த அவதாரத்தை வழிபட்டால் நிலம், வீடு, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். வாழ்க்கையில் அடித்தள பாதுகாப்பு கிடைக்கும். குடும்பத்தில் நிலைத்தன்மை, வளம் உண்டாகும். 5வது ஆன்மீக சின்னம். பூமியை பாதாளத்திலிருந்து மீட்டது. ஷீஷ் அறியாமை, இருள், பாவம் ஆகியவற்றிலிருந்து மனிதனை மீட்பதை குறிக்கும். எனவே வராக அவதாரம் ஆத்மாவை உயர்த்தும் அவதாரம் என்று கூறப்படுகிறது. அதனால் வராக அவதாரம் என்பது பூமி, வாழ்வு, நிலைத்தன்மை, பாதுகாப்பு, தைரியம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது.